வணக்கம். என்னுடைய பெயர் ஆல்ஃபிரட் வில்சன். நான் காவல்துறையில் 31 ஆண்டு காலம் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற ஒரு காவல்துறை அதிகாரி. நான் காவல்துறையில் டைரக்ட் சப் இன்ஸ்பெக்டராக ஜாயின் பண்ணி பதவி உயர்வு பெற்று அசிஸ்டன்ட் கமிஷனராக பதவி ஓய்வு பெற்றவன். நான் தற்போது யூடியூப் சேனல் தொடங்கியிருக்கிறேன். அதனுடைய பேர் ஜூடியா நியூஸ். இந்த யூடியூப் சேனலை தொடங்குவதற்கு காரணம், நான் காவல்துறையில் 31 ஆண்டு காலம் பணிபுரிந்தேன். ஆனால் அந்த 31 ஆண்டு காலத்தில் 38 டிரான்ஸ்ஃபர் ஆர்டர்ஸ் எனக்கு வழங்கப்பட்டது. இந்த 38 டிரான்ஸ்ஃபர் ஆர்டரும் நான் எதுக்குமே கவலைப்படாமல் அவங்க எங்கே போட்டாங்க அங்கெல்லாம் போய் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவன். நேர்மையாக காவல்துறையில் வேலை பார்த்தா இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் எல்லாம் வர்றதெல்லாம் சகஜம்தான். அதனால தான் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் நான் போயிட்டே இருந்தேன். நான் பணியில் இருக்கிற காலத்தில் பார்த்த சில சம்பவங்கள் எனது மனதை பாதித்த சம்பவங்கள், இன்னும் நான் பணியில் இருந்து ஓய்வு பெற்ற பிறகு நான் பார்த்து கொண்டிருக்கும் போது நடந்த சம்பவங்கள், என்னுடைய மனதை பாதித்த சில முக்கியமான சம்பவங்கள் என்னுடைய மனதில் இந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனலை தொடங்கி மக்களுக்கு உண்மை சம்பவத்தை உண்மையாக தெரியப்படுத்த வேண்டும் என்று என்னுடைய மனசில் தோன்றின காரணத்தினால் நான் ஜூடியோ நியூஸ் என்கிற யூடியூப் சேனலை தொடங்கியுள்ளோம். இந்த யூடியூப் சேனலின் நோக்கம் மக்களுக்கு உண்மையான சம்பவத்தை உள்ளதை உள்ளபடி கொண்டு சேர்க்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு நடக்கக்கூடிய சம்பவங்களை முழுமையாக மறைத்து மக்களுக்கு பொய்யான சம்பவங்களை எல்லா ஊடகங்களும் கொண்டு போய் சேர்க்கின்றன. அவங்களுடைய நோக்கம் ஒரு பரபரப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பது மட்டுமே தவிர ஒரு மக்களுக்கு உண்மையான செய்தியை கொண்டு செல்ல வேண்டும் என்று நோக்கம் இல்லை. எனவே தான் நான் மக்களுக்கு ஒரு உண்மையான சம்பவத்தை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று என்னுடைய மனதில் தோன்றின காரணத்தினால் இந்த யூடியூப் சேனலை தொடங்கி இருக்கிறேன். இந்த யூடியூப் சேனல் நான் சர்வீஸில் இருக்கும்போது பார்த்த என்னுடைய அனுபவங்கள், நான் சந்தித்த அரசியல்வாதிகள், நான் சந்தித்த வழக்குகள், ஓய்வு பெற்ற பிறகு பார்த்த அரசியல் நிகழ்ச்சிகள், என்னை பாதித்த பல வழக்குகள், இவை எல்லாம் ஒரு பொய் தகவல்கள் பரப்பப்படுவதை பார்த்து என் மனது பாதிக்கப்பட்ட காரணத்தினால் மக்களுக்கு உண்மையான தகவல்களை தெரிவிக்க வேண்டும் என்று என் மனசில் தோணுனதுனால நான் இப்படி ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, ஊடகங்கள் எல்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னா, நம்மளுடைய முதல்வர் விஜய் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னால் டெல்லிக்கு ஒரு சிபிஐ விசாரணைக்காக போயிருந்தார். அவர் ஆக்சுவலாக இந்த சிபிஐ கேம்பஸுக்குள்ளே நுழைஞ்ச உடனே இந்த ஊடகங்கள் எல்லாம் விஜயிடம் கிடுக்கிப்பிடி விசாரணை, அவர் பதில் சொல்ல முடியாமல் தவிக்கிறார் அப்படின்னு எல்லாம் போடுவாங்க. ஆக்சுவலாக உண்மை என்னன்னா, அந்த சிபிஐ கேம்பஸுக்கு உள்ளால யாருமே நுழைய முடியாது. இது இவங்க ஒரு கற்பனை கதையை மக்களுக்கு சொல்லி மக்களை ஒரு பரபரப்பாக வச்சுக்கணும் அப்படின்னு தான் பார்க்குறாங்களே தவிர உண்மை சம்பவங்களை மக்களுக்கு தெரியப்படுத்தணும் என்பது அவங்களுடைய நோக்கம் இல்லை. ஸோ இப்படி மக்களுக்கு பொய் தகவல்கள் தெரியப்படுத்தக்கூடாது. வழக்குகள் என்ன, வழக்கின் உண்மைத்தன்மை என்ன, எதையுமே அவங்க தெரியப்படுத்துறதில்ல. அவங்க ஒரு கற்பனை கதையை சேர்த்து மக்களுக்கு பரபரப்பான தகவல் கொடுக்கறது மாதிரி தான் எல்லா செய்திகளையுமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நான் இந்த செய்திகளை எல்லாம் பார்க்கும்போது என்னுடைய அனுபவத்தை வச்சு மக்களுக்கு உண்மையான தகவல்களை சொல்லணும்னு நினச்சி தான் இந்த நியூஸ் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். உங்களுக்கு இப்போ ஒரு சந்தேகம் வரலாம், போலீஸ் அதிகாரிக்கும் அரசியலுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு. உண்மையாகவே எப்படின்னா, போலீஸுக்கும் அரசியல்வாதிக்கு தான் தொடர்பு. நாங்கள் காவல்துறையில் சேர்ந்த அன்னையிலிருந்து நாங்கள் சந்திக்கக்கூடியது அதிகப்படியான நபர்கள் அரசியல்வாதிகள். அரசியல்வாதிகளை பொறுத்தவரையில் ஒரு தேர்தல் நடக்கும்போது எப்படி இருப்பாங்க, தேர்தல் முடிவு அறிவிக்கப்பட்ட பிறகு எப்படி இருப்பாங்க, வெற்றி பெற்றவர்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கும், தோல்வி அடைந்தவர்கள் எப்படி இருப்பாங்க, போராட்ட சேரத்தில் எப்படி இருப்பாங்க, தனியாக இருக்கும்போது எப்படி இருப்பாங்க, கூட்டம் சேர்ந்தால் எப்படி இருப்பாங்க, இது எல்லாவற்றையும் தெரிந்தவங்க நாங்கள் தான். சில நேரங்களில் தேர்தல் இருக்கும்போது கவுண்டிங் நடக்கிற இடத்துல எல்லாம் கரை வேஷ்டி கட்டிட்டு வருவாங்க. தேர்தல் தோல்வி ஒரு கட்சிக்கு வருதுன்னா
அப்படியே ஒவ்வொருத்தராக போயிட்டு கட்சி கரை வேஷ்டியை கலத்திட்டு பேண்ட் ஷர்ட்டு போட்டு வருவாங்க, இல்லைன்னா வேற பிளைன் வேஷ்டி கட்டிட்டு வந்துடுவாங்க. அதே மாதிரி வெற்றி பெறக்கூடிய கட்சிக்காரங்க உடனே வந்து அவங்க கட்சி கரை வேஷ்டி இல்லைன்னா போயிட்டு கரை வேஷ்டி கட்டிட்டு வருவாங்க. இப்படி பல விதமான அரசியல்வாதிகளை எல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். அதனால அரசியல் சம்பந்தமா பேசணும்னா காவல்துறையை சேர்ந்தவங்க தான் உண்மையாகவே இந்த அரசியல்வாதிகளை பற்றி பேச முடியும். குறிப்பாக எங்கள் சேனலில் அரசியல்வாதிகளை பற்றி பேசினாலும் சரி, அரசியல் பேசினாலும் சரி, யாரையும் புண்படுத்தவோ இல்லை யாரையும் இழிவுபடுத்தியோ பேச வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் இல்லை. அப்படி பேசவும் மாட்டோம். நாங்கள் பேசுகிறத முற்றிலுமாக உண்மையை உள்ளதை உள்ளபடியாக உங்களுக்கு மக்களுக்கு தெரியப்படுத்தும். இந்த நியூஸ் சேனல் உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருந்தால் நீங்கள் இதை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கேள்விகளை எங்களுக்கு அனுப்புங்க. நீங்கள் நாங்கள் புதுசாக ஆரம்பிச்சிருக்க ஜூடியா நியூஸ் சேனலுக்கு ஆதரவு தாருங்க. நாங்கள் உண்மையான தகவல்களை மட்டும் உங்களுக்கு தெரியப்படுத்துவோம். எனவே நீங்கள் இதை தொடர்ந்து பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.